ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல அரசர் லியோட அப்பாவை சிக்க வைக்கிறதுக்கு அமைச்சர் கிம் அம்பா ஏவி விட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் மெடலை கொண்டு வந்து கொடுத்த லீ கிட்ட ஹீரோயினா உயிரோட கூட்டிட்டு வந்தா உன் அப்பாவை மன்னிக்கிறதா சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் லீயோட அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அலையிறான். ஹீரோயின் கிட்டையும் 2 பேரும் இனிமே தனித்தனியா போலான்னு சொல்லியிருப்பான். இப்ப அவகிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தா பையன் கோவமா உட்காந்துருக்கான். நாம இளவரசியை விட்டுட்டு போக போறோமா, உங்களுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு தானே, நாம அவங்க கூடவே இருந்துருவோம்னு அழுது கெஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் அவங்க நம்ம கூட இருக்க கூடாதுன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட அழுதுட்டே ஹீரோயினை தேடி போறான். அவ ஹீரோ கிட்ட பேசின இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கா. இவன் அம்மானு கூப்பிட்டுட்டு ஓட இது அம்மாவான்னு லேடி ஜோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த குட்டி பையன் அழுதுட்டு எப்படியாவது அப்பா கிட்ட பேசி அவர் மனசை மாத்துங்க, எனக்கு இங்க இருந்து போக வேணாம், நான் உங்க கூட தான் இருப்பேன்னு ரொம்ப அழுகுறான். ஹீரோயினும் அழுதுட்டே நிக்கிறா. அந்த பையன் கட்டி பிடிச்சி அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருக்க ஹீரோ அங்க வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். நம்ம அண்ணன் வேகமா வந்து லேடி ஜோ கிட்ட அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நான் எப்படியாவது பேசி திரும்ப கூட்டிட்டு வரேன், அதுவரை நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமா போறாரு. ஹீரோயின் நின்று அழுதுட்டே இருக்க ஒரு மாதிரி மயக்கமே வருது. லேடி ஜோ தான் மெதுவா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பாவி பயல்க, இப்படியா 2 பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு போவானுங்க, அதுவும் இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல அப்படி இப்படின்னு திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்து இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, ஏன் அந்த பையன் உங்களை அம்மான்னு கூப்பிட்டான்னு கேட்க அவன் எந்த பதிலுமே சொல்லல. கண்ணுல இருந்து மட்டும் கண்ணீரா ஊத்துது. இப்ப லியோட அப்பா வீட்டுல காட்டுறாங்க. அங்க ஹெட் வீரர்கள் கூட அவசர அவசரமா வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது லியோட அத்தை வந்து எங்க போயிட்டு இருக்கீங்க, லீ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஹெட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இளவரசி கூட இருந்தவன யாரோ ஒருத்தர் பஜுல பாத்திருக்காங்க, அங்கதான் போறோம்னு சொல்றாரு. ஹீரோயின் இருக்கிற இடம் பஜு தான். இப்ப அங்கதான் அவங்க தேடி போறாங்க. இந்த நேரத்துல ஹீரோ வேற ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டான், என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். அங்க ஹீரோயின் கிட்ட லேடி ஜோ அவங்க ஏன் ஹீரோயின் அம்மா கிட்ட அவ உயிரோட இருந்தது சொல்லலன்ற காரணத்தை சொல்லிட்டு இருக்க. அப்ப இப்ப உங்களோட அம்மா தங்கச்சிக்கு ஆபத்து வராதா அப்படின்னு கேட்க அவங்க எப்போ தலைநகரத்தை விட்டு எங்கேயோ போயிட்டாங்களாம். இப்ப இவங்களுக்கே அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதான், அதனால இனிமே ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அண்ணன் கிட்ட பையனை பாத்துக்க சொல்லிட்டு கோவில்ல துறவியை பாக்குறதுக்காக போறான். இப்பதான் நமக்கு இவன் எதுக்கு லியோட அப்பாவை பார்த்து வெறி ஆகுறான்னு காட்டுறாங்க. லியோட அப்பா ஆளுங்க கூட போய் ஒரு வீட்டையே நாசமாக்குறாரு. அந்த வீட்டுல உள்ள ஆளுங்க எல்லாரையும் வெளியே இழுத்து போட்டு உட்கார வைக்க ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் தப்பிச்சு மறைஞ்சிருக்கான். இதெல்லாம் பாக்குறான். இந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ தான், நல்ல பெரிய இடத்து பையனா தான் வாழ்ந்திருக்கான். இப்ப அந்த குடும்பத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாருக்குமே மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பண்றது லியோட அப்பா தான். ஹீரோவோட தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரையும் தலையை வெட்டி சாகடிக்கிறதுக்கு ஊர் மக்கள் முன்னாடி புடிச்சு வச்சிருக்காங்க. ராஜமாதா கூட சேர்ந்து ஒரு இளவரசரை அரசராக்குறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த தேச துரோகத்துக்காக எல்லாரையும் சாகடிக்கிறதா சொல்லி ஹீரோவோட குடும்பத்தையே காலி பண்ணிருக்காங்க. அம்மாவையும் தங்கச்சியையும் லேடிஸ்ன்றதுனால அடிமையா அனுப்பிட்டாங்க. ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு பேர்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க துறவி வராரு. அவருக்கு ஹீரோ பத்தி எல்லாமே தெரியும். ஹீரோ அந்த சின்ன வயசுலயே தாத்தாக்காக அப்பாக்காக பழி வாங்கணும்ன்ற வெறியிலேயே வளர்ந்துருப்பான். ஆனா இப்ப அந்த வீட்டு மருமகளுக்கு காவலா இருந்திருக்கோன்னு தான் ஹீரோயினை விட்டுட்டு வந்திருக்கான். இப்ப துறவி கிட்ட அந்த ஆளோட மருமக என் கூட இருந்தும் அவளை என்னால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப மனவேதனையா இருக்கிற அழுகுறான். நீ இளவரசியை சாகடிச்சு அந்த ஆளை பழி வாங்கணும்னு நினைச்சனா அது அவருக்கு தான் சாதகமா முடியும், அவர் பார்க்க வேண்டிய வேலையை நீ ஈஸியா பண்ணி கொடுத்துருப்ப, நல்ல வேலை உன்னோட நல்ல மனசுதான் உதவி பண்ணிருக்குன்னு சொல்ல எனக்குள்ள அவ்வளோ வெறி இருக்கு. என் தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பான்னு எல்லாரையும் அந்த ஆளை எப்படி பார்த்தானோ அவங்க எல்லாத்தையுமே தலையை வெட்டி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தேச துரோகின்னு சொன்னானோ அந்த குரல் இன்னும் என் காதுல விழுந்துட்டு இருக்கு. நான் உயிரோட இருக்கிறவர் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுலயே சபதம் எடுத்தேன்னு சொல்ல அப்பப்போ போய் பழி வாங்கு, அவங்க எல்லாரையும் சாகடி, அப்படியே நீயும் செத்துருவ, கடைசி உன் பையனும் உன்ன மாதிரியே ஏழையா சூதாடிக்கிட்டு திருடிக்கிட்டு அலையட்டும். இங்க பாருப்பா, எப்பவும் மேல இருக்கிறவன் கீழே வருவான், அவங்களோட பவரும் ஒரு நாள் குறையும், உனக்கான நல்ல நாட்களும் வரும்னு ப்ரே பண்றாரு. ஆனா ஹீரோக்கு அவனோட கோவம் தனிஞ்ச மாதிரிலாம் எதுவும் தெரியல. இப்ப பேசிட்டே வெளியில வந்தா அண்ணன் வெளியே உட்காந்துருக்காரு. உள்ள பேசுனதையும் கேட்டிருந்திருக்காரு. இப்பதான் ஹீரோ எதுக்கு இப்பெல்லாம் பண்றான்றது புரியுது. ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இறந்தவங்களுக்காக பழி வாங்குறத விட உயிரோட இருக்கிறவங்கள பாரு, உன் பையன், அம்மா, தங்கச்சி அவங்களெல்லாம் பத்தி யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. அவன் அமைதியா உட்காந்துருக்கான். அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் லேடி ஜோவும் தனியா அந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க. லீ எப்படியாவது வந்து நம்மளை காப்பாத்திடுவான், அரசருக்கு மட்டும் நீங்க உயிரோட இருக்கிறது தெரியப்படுத்தினா அவராச்சும் நம்மளை காப்பாத்துவாருன்னு லேடி ஜோ சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இப்பதான் உண்மையெல்லாம் சொல்றா. அங்க ஹீரோவும் அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப அரசருக்கு ஆல்ரெடி இளவரசி உயிரோட இருக்கிறது தெரியுமா?
லீ அந்த மெடலை கொண்டு போய் கொடுத்தா மன்னிப்பு தருவாரா? எதுக்கு சொந்த பொண்ணையே இப்படி பண்றாருன்னு அப்ப எல்லா பக்கத்துல இருந்து இளவரசிக்கு ஆபத்து தானான்னு சொல்ல, ஆனா ஹீரோக்கு எதிரியோட மருமகன்றதுனால ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்ப அண்ணனையும் பையனையும் தலைநகரத்துல அவங்க வாழ்ந்த வீட்லயே போய் பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு தான் அம்மாவையும் தங்கச்சியும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரப்போறதா சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னுமே லீ வரலன்னதும் லேடி ஜோ வாசலே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து, கொழுந்தனார் வந்தாலும் எதுவுமே மாறாது, திரும்பவும் என்னால அவரோட உயிருக்கு தான் ஆபத்து வரும், அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போக போறேன்னு சொல்ல லேடி ஜோவும் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவ மாட்டேங்கிறா. சரி அப்ப நானும் உன் கூட வரேன்னு லக்கேஜ் எல்லாம் எடுக்க வீட்டுக்குள்ள போக புடிங்க அவளன்னு வெளியில ஏதோ சத்தம். யாரோ 3 பேரு திருடங்களான்னு தெரியல, அப்படித்தான் ஏதோ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை புடிச்சு இழுக்க லேடி ஜோ வெளியே வந்து பாக்குறாங்க. இப்ப 2 பேருமே அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டல. இப்பதான் லீ அவசர அவசரமா குதிரையில வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான் ஹெட் அவரோட வீரர்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. டக்குன்னு ஒரு புதர்ல மறைஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறான். எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. ஆனா அங்க ஹீரோயினும் லேடி ஜோவும் இல்ல. இது எல்லாத்தையுமே லீ பார்த்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினையும் லேடி ஜோவையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அடிமைகளை விற்கிறதுக்கு இழுத்துட்டு போறாங்க போல. கை 2ஐயும் கட்டி அவனுங்க கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. லேடி ஜோ வேற அவனுங்க கூட போக மாட்டேன்னு வம்பு பண்றாங்க. அவங்கள அடிச்சு மிதிச்சு மிரட்ட ஹீரோயின் உடனே அவங்கள ஏதாவது பண்ணீங்கன்னா நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் அவனுங்க பயப்படுவானுங்களா? நீ ஒழுங்கா வரலனா இந்த அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறானுங்க. அங்க லீ இவங்களை தேடி அலையறான். இந்த ஊர்ல இருந்து தலைநகரத்துக்கு படகு போறதுக்கு வழி இருக்குன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தேடுறான். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் பார்க்க போறதுக்கு ஒரு ஊருக்கு போக போறதா சொல்லியிருந்தான்ல, அதுக்கும் படகுல தான் போகணும். விறுவிறுன்னு படகுல போய் ஏறினா அங்கதான் அந்த கும்பல் ஹீரோயினையும் லேடி ஜோவையும் கையை கட்டி கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஏறும்போதே அவங்கள பார்த்துட்டான். அப்படியே நின்றுட்டு இருக்க லேடி ஜோ இவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவளும் பாக்குறா. ஆனா அவன் இவங்களை தெரியாத மாதிரியே படகுல ஏறி உட்கார்ந்துருக்கான். அவங்க கையை கட்டி இருக்கிறது அடிமைகளா விற்கிறதுக்கு கடத்திட்டு போறாங்கன்றதும் தெரியுது. ஆனாலும் அவன் எதுவுமே ட்ரை பண்ணல. அந்த பழி வாங்குற எண்ணத்துலதான் இருக்கான். அவளும் அவன் பாக்குறத வச்சு இவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு புரிஞ்சுக்கிறா. இப்ப அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஆளுங்க இழுத்துட்டு போக அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். இப்ப அந்த கூலிப்படையில இருந்து ஒரு ஆளு அமைச்சர் கிம்ம போய் சந்திக்கிறான். இப்பதான் நமக்கு தெரியுது ஹீரோயினை கடத்தினதே இவர் தான். இன்னும் இவரோட கஸ்டடிக்கு அவங்க வரல. அவங்க நடந்தானே வந்துட்டு இருக்காங்க. லேட் ஆகும். ஒரு ஆள் மட்டும் குதிரையில வந்து இதை இன்ஃபார்ம் பண்றான். இப்ப படகுல இருந்த ஹீரோயினையும் லேடி ஜோவையும் ஒரு மார்க்கெட் வழி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவும் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வரான். இதை லேடி ஜோ மட்டும் கவனிக்கிறாங்க. ஹீரோ அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ண குறுக்கால இந்த லீ வந்து நிக்கிறான். அவன் ஹீரோ தான் ஹீரோயினை ஒழிச்சு வச்சுக்கிட்டதா நினைச்சு சண்டை போட இதனால ஹீரோ அவங்கள மிஸ் பண்ணிக்கிட்டான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என் அப்பாவை எப்படி உனக்கு தெரியும்? உன் குடும்பத்துல யாரையாவது சாகடிச்சாரா? அவரை பழி வாங்குறதுக்கு தான் என் அண்ணி அப்படி பண்றியான்னு நேரங்காலம் தெரியாம கழுத்துல வாழ வச்சுட்டு நிக்கிறான். ஹீரோவும் நான் முன்னாடியே சொன்னதுதான், நான் வாயை திறந்தா ஒண்ணு நீ இல்ல நான் சாகணும்னு சொல்ல அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. கூலிப்படை ஆளுங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. லேடி ஜோக்கு வேற காலில் அடி, நடக்கவே முடியல. ஆனாலும் ரெஸ்ட் கூட கொடுக்காம இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கையில உள்ள கட்டையாவது அவுத்து விடுங்கடா, கஷ்டமா இருக்குன்னு ஹீரோயின் கெஞ்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒருத்தன் அவுத்து விடுங்கண்ணே, இதுங்களை பார்த்தா தப்பிச்சு ஓடுற நிலைமையிலயா இருக்கு. அப்படியே தப்பிக்க பார்த்தா முதல்ல அந்த வயசான பீஸை கொன்னுடுவோன்னு சொல்ல சரின்னு கை தவுத்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்க அப்ப லேடி ஜோ ஹீரோயின் கிட்ட மார்க்கெட்ல ஹீரோ பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை சொல்றாங்க. அவன் எப்படியாவது நம்மளை காப்பாற்ற வருவான்னு சொல்ல அதெல்லாம் அவன் வரமாட்டான், நம்பிட்டு இருக்காதீங்க, வந்தாலும் இந்த தடிமாடுங்க கூட சண்டை போட்டு நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவன் லீ கூட சேர்ந்து இவங்களை தேடிட்டு தான் இருக்கான். இந்த லீ எல்லாத்தையுமே கெடுத்து விட்டதும் இல்லாம நான் வர வரைக்கும் இளவரசிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன்னு ஹீரோ கூட சண்டை வேற போடுறான். உன் அப்பா கூலிப்படையெல்லாம் ஏவி விடுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அது என்னோட அப்பா ஆளுங்களே கிடையாது, வேற யாரோன்னு சொல்ல இப்ப என்ன பண்றதுன்னு பேசி 2 பேரும் தனித்தனியா தேட போறாங்க. அங்க அமைச்சர் கிம்ம காட்டுறாங்க. அவர் அரசரை சந்திச்சு இளவரசியை கடத்திட்டதாகவும் இன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சொல்ல இல்ல வேணாம், இளவரசியை உன் கூடவே வச்சிரு, முதல்ல இளவரசியோட கல்லறையை திறந்து மூத்த அமைச்சர் பண்ண தப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் இளவரசியை கூட்டிட்டு வரணும். இன்னொரு விஷயம், அந்த மூத்த அமைச்சர் உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பான், அவனை லேசா நினைச்சிடக்கூடாது, அவனுக்கு எல்லா பக்கமும் ஆளுங்க உண்டு, ஜாக்கிரதையா இருக்கணும்னு வான் பண்ணி அனுப்ப அப்புறம் வெளியில வர்றாரு. பார்த்தா மூத்த அமைச்சர் அரண்மனையில தான் இருக்காரு. இப்ப அரசரும் அமைச்சர் கிம்ம சந்திச்ச நியூஸ் கூட இவருக்கு இப்ப தெரியும். 2 பேரும் சேர்ந்து நம்ம கதையை முடிக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியும். அப்படியே உள்ள அரசரை காட்டுறாங்க. அவர் என்னமா யோசிக்கிறாரு பாருங்க.
கல்லறையை திறக்கிறதுக்கு முன்னாடி இளவரசி வந்துட்டான்னா மூத்த அமைச்சருக்கு அவரோட சைடில் உள்ள சப்போர்ட்னாலையும் அந்த மெடலை வச்சும் ஈஸியாக தப்பிச்சிருவாரு. ஆனால் முதல்ல கல்லறையை திறந்து அவரை மாட்டி விட்டா என்னை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் இளவரசி வந்தா மிச்ச அமைச்சர்களால் அவரை காப்பாற்றவும் முடியாதுன்னு கோர்ட் லேடி கிம் கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் முன்னாடி மூத்த அமைச்சரோட கடைசி பையன் இளவரசியை கூட்டிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காரு நம்ம அரசர். இப்ப மூத்த அமைச்சருக்கு அரசர் அளவுக்கு பவர் இருக்கு. பொதுவா இந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்தா அவங்கள அரசரா இருக்கிறவங்களே சும்மா விட மாட்டாங்க. தேச துரோகம் பண்ணிட்டு தான் பழி போட்டு சாகடிச்சிடுவாங்க. அதை தான் இப்போ இவரும் பண்ண போறதா சொல்றாரு. ஆனா மூத்த அமைச்சர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கன்னிங்கானவர். தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாருன்னு சொல்லும்போது அதுக்கும் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு மூத்த அமைச்சரையே அமுக்கிற ஒரு ஆளை வர வச்சிருக்கேன் அப்படின்னு அரசர் சொல்ல நமக்கு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் யார் என்னன்னா இன்னும் தெரியல. அரண்மனைக்கு வந்துட்டு இருக்காரு போல. அப்படியே மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. ஹெட் வந்து ஹீரோயின் தங்கியிருந்த இடத்துல யாருமே இல்லை, எஸ்கேப் ஆகிட்டு தான் இன்ஃபார்ம் பண்றாரு. லீயை வேற காணும், அவன் கூட தான் அவளும் இருப்பான்னு ஃபர்ஸ்ட் கல்லறையை நகர்த்துறத தள்ளி வைக்க முடியுமா என்னன்னு பார்ப்போன்னு கோர்ட் லேடி கிம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஏதாவது காய் நகர்த்த அவங்கள ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாமான்னு மூத்த பையன்கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவனும் வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் சிலதான் சொல்றான். அதுலயும் கவர்மெண்ட் வேலையை லஞ்சம் கொடுத்து வித்துருக்காங்க. ஆனா இது எல்லாமே பொருளியா தான் இருக்கு, ஆதாரம் எதுவுமே இல்லை. அப்படியே அமைச்சர் கிம் பத்தி தப்பான விஷயம் ஏதாவது தெரிய வந்துதான்னு கேட்கும்போது அவர் ஜோசியம் பார்க்குற சைடு தானே, அதனால ஊழல் பண்ண வழி இல்லை, அவர் மேல எந்த கரையுமே இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்ல இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் எவனுமே இருக்க மாட்டான்னு நல்லா விசாரிக்க சொல்லி சொல்றாரு. நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினையும் லேடி ஜோவையும் அமைச்சர் கிம் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இது அமைச்சர் வீடுலாம் தெரியாது. என் மாமனாரோட ஆளுங்க என்னை பார்த்த இடத்துல சாகடிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா இவங்க நம்மள உயிரோட இதுவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னைய வச்சு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டிய இருக்கு, நம்ம பயப்பட தேவையில்லைன்னு ஹீரோயின் கெஸ் பண்றா. அப்படியே அங்க ஹீரோவை கட்டுறாங்க. அவன் ஹீரோயினை தேடி அலைஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரான். வீடுனா ஹீரோயினை கடத்துறதுக்கு முன்னாடி பையன் கூட வாழ்ந்துட்டு இருந்த வீடு. அப்போதை அண்ணனை பையனை கூட்டிட்டு அங்கதானே போக சொன்னான். 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோக்கு வேற செம்ம பசி. சாப்பிட்டுட்டு அண்ணனை கூப்பிட்டு இவங்க சூதாடுற இடத்துக்கு போறான். அங்க நிறைய கூலிப்படை ஆளுங்க விளையாடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதுல ஒரு ஆளை பிடிச்சி அந்த கூலிப்படையிலேயே பெஸ்டா இருக்கிற ஒரு ஆளு ஒரு பெரிய தலையை கடத்துறதுக்கு வேலைக்கு போனதா தெரிஞ்சுக்கிறாங்க. வேற யார, ஹீரோயினை தான். ஒரு அமைச்சர் வீட்டில் அவள் இருக்கான்றதும் தெரிய வருது. ஆனால் எந்த அமைச்சர்ன்ற இன்ஃபர்மேஷன் தெரியல. அப்படியே இந்த விஷயத்த லீ கிட்ட சொல்ல அவன் அதை அமைச்சர் கிம்மா இருக்கலான்னு கெஸ் பண்ணுறான். அப்படியே அங்கே அவரை காட்டினான். ஹீரோயினை பத்திரமா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை அரசர் கிட்ட தெரிவிக்கிறாரு. இப்பவும் அரசர் மூத்த அமைச்சர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அவர் எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிக்க பார்ப்பாரு. சின்ன ஈ காக்காக்கு கூட இளவரசி உன் வீட்டில் இருக்கிறது தெரியக்கூடாது, தெரிஞ்சா சர்வநாசம் ஆயிடும், கவனமா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண அப்படியே அங்க ஹீரோ லீயை காட்டுறாங்க. இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அரசர் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இளவரசியை வச்சு மூத்த அமைச்சரை காலி பண்ண அமைச்சர் கிம் அம்பா பயன்படுத்துறாங்கன்னு லீக்கு அரசர் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்றதும் புரியுது. இப்ப அப்படியே அமைச்சர் கிம் வீட்டை நோக்கி வர்றதுக்கு ஹீரோவும் லீயும் போறாங்க. வீட்டுக்கு வெளியில 2 வீரர்கள் காவலுக்கு இருக்கிறத பார்த்துட்டு மறைஞ்சிருந்து இந்த வீட்டையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்ப உள்ள லேடி ஜோ ஹீரோ எப்படியாவது இவங்களை காப்பாத்துறதுக்கு வருவான்னு ரொம்ப நம்பிக்கையா வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வரதா இருந்தா அப்பவே வந்திருப்பான், அவனோட பையனை பார்க்க வேணாமா, அவன் இங்க வர்றது நல்லதுக்கு இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல உங்களுக்கு அவன் மேல கோவமே இல்லையா, நீங்க இப்ப இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அவன் தானு லேடி ஜோக்கு செம்ம கோவம் வருது. அதுக்காக அவன் என்னை கடத்தினப்போ அவனை கொல்லணும்னு எனக்கு வெறி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டேன், வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்குன்றது அப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல அங்க ஹீரோவை கட்டுறாங்க. லீக்கும் அவனுக்கும் ஹீரோயினை உள்ளதான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. லீ உடனே இதுக்கு மேல என்கிட்ட விடு, நீ கிளம்புன்னு சொல்றான். அது எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்கும்போது அவங்க என் அண்ணி, உனக்கு இதுல என்ன சம்மந்தம் இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தங்களாம் அவங்களோட பேரை கூட சொல்லக்கூடாது, அவங்க எனக்கு தான் மனைவி ஆக வேண்டியது, ஒரே நைட்ல எல்லாமே மாறிட்டு நான் இந்த உலகத்துல நேசிக்கிற கடைசி உயிர் அவங்களா தான் இருக்கும், அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். சரி 2 பேருமே அவங்கவுங்க வழியில ட்ரை பண்ணுவோன்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிட்டு ஹீரோ நைட்டு ஃபுல்லாக அமைச்சர் கிம் வீட்டு பக்கத்துலேயே மறைஞ்சு உட்காந்து வேவு பார்த்துட்டு இருக்கான். காலையில் அண்ணன் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாரு. சரி லீ என்ன பிளான்ல போறான் அப்படின்னு பார்த்தா அவன் அப்பாவுக்கு எதிராக எவ்வளோ பண்ணியிருக்கான். பயமே இல்லாமல் வீட்டுக்கு போய் அவர் எதிர்த்தாப்புலேயே போய் உட்காந்துருக்கான். அவன் மூஞ்ச கூட பார்க்கல, அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. நான் உங்க பையன் வந்திருக்கேன்னு சத்தம் கொடுக்க கோவமா நிமிந்து பார்த்தவர் வெயிட்டான ஒரு பொருளை கொண்டு மண்டையிலே எரிஞ்சிட்டாரு. லீக்கு ரத்தம் வடியுது. அப்படியே உட்காந்துருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இவன் என்ன பிளான்ல வீட்டுக்குள்ள வந்தான்னு தெரியல, ஆனா பிளான் இல்லாம கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். ஹீரோயினை எப்படி காப்பாத்துறான் அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு பக்கம் பிளான் இல்லாத நம்ம ஹீரோ அவனும் என்ன பண்ண போறான்றது தெரியல. சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. பை பை.